ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்பி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு பிஸி ஒர்க் டே தாங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை சரியான வேலைங்க. எப்போயுமே வியாழக்கிழமை எல்லாருக்குமே வேலை இருக்கும் தான். பட்டு ஆடி வெள்ளிக்கிழமையே, அதனால் நமக்கு எப்போயுமே கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நான் பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பினோன்னே ஃபஸ்ட்டு செஞ்சது விளக்குற வேலை தாங்க. விளக்கிட்டேன். இன்றைக்கி இவ்வளோ ஒர்க் இருக்குங்கிறதுனால நமக்கு பார்த்திங்கன்னா, நான் லஞ்சுமே ரொம்ப சிம்பிளாக ரசம் பருப்பு வச்சு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணி பசங்களுக்கு கொடுத்து விட்டுட்டேன். மேக்ஸிமம் எங்கள் வீட்டில் வியாழக்கிழமைனாவே அது மட்டும்தாங்க இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அப்புறம் வீடு தொடச்சி விடலான்னு வீடு தொடச்சி விட கூட்டி விட்டு தொடச்சி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, கொஞ்சம் காயெலாம் முடிஞ்சு போச்சா, சரி காய் வாங்கலான்னு மார்க்கெட் போனோம். அதுக்கப்புறமேட்டு தான் இந்த ஜூஸ் கடை அடிக்கடி எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ்ன்னு எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டோமா. இங்கே என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த 3/4 லிட்டர் ஜூஸ் பார்த்திங்கன்னா ஒரு 40 ருபீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. சரி மார்க்கெட் போகிறோமே, வண்டி அங்கே விடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் குடிச்சிட்டு வந்தோம். குடிச்சிட்டு வந்துட்டு வரும்போது மார்க்கெட்டும் போயிட்டு வந்துட்டோங்க. இந்த காய் சுத்தமாக இல்லை, சரி காய் வாங்கணுமேன்ட்டு வாங்கிட்டு வந்தோம். இந்த கேரட்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரேட் கூட தாங்க இருந்துச்சு. இந்த கேரட்டே 50 ரூபாங்க. அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா, அந்த மார்க்கெட்லேயே எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டானது பார்த்திங்கன்னா, இந்த அப்பளம் ரொம்ப பிடிக்குங்க. இந்த கூழ் வடகம் சொல்லுவாங்கள்ல, கலர் கலராக இருக்கும்ல, இந்த அப்பளம் பிடிக்கும். ஸோ அதனால் காய் வாங்கும்போது இந்த அப்பளமும் சேர்ந்து வாங்கிட்டு வந்துடுவோம். இதை வந்து சரின்ட்டு அது பாக்ஸில் போட்டுடலான்னு பாக்ஸில் போட்டாச்சு. ஆக்சுவலி இந்த பாக்ஸ் வந்து 4 லேயராக இருக்கும். அது நடுவில் உடஞ்சனால இப்போ இது அப்பளம் போட வச்சுக்கிட்டோம். பாருங்கள், ரொம்ப நல்லா தான் இருந்தது. சரின்ட்டு அதுக்கப்புறமேட்டே காயெல்லாம் எடுத்து வைக்கணும்ல, அதனால் காயெல்லாம் அந்தந்த பாக்ஸில் எடுத்து வச்சுட்டு, கொத்தவரங்காய் மட்டுமே நான் நறுக்கி வச்சுருவேங்க. காலைல அவசர அவசரமாக செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொத்தவரங்காவை நறுக்கி வச்சுட்டு மற்றதெல்லாம் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். அப்புறம் மார்க்கெட்லேருந்து வரும்போதே மார்க்கெட்டில் பூவும் வாங்கிட்டு வந்தோம். அதையும் கட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு ஈவினிங் ஆகிடுச்சு. பசங்களை கூப்பிட கிளம்பிட்டேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வியாழக்கிழமை என்னென்ன ஒர்க் பண்ணீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ்.